அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்தது குறித்து தேசிய தகவல் மையம் விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த வழக்குல சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஒரு பக்கம் சிறப்பு புலனாய்வுடைய விசாரணை நடந்து வரும் நிலையில் இந்த வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கை எப்படி வெளியானது என்பது குறித்தும் உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இது தொடர்பாக காவல்துறையினுடைய மாநில குற்ற ஆவண காப்பகம் தேசிய தகவல் மையத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். தேசிய தகவல் மையத்தினுடைய வடிவமைப்பில் தான் இந்த காவல்துறையினுடைய அந்த வலைப்பின்னல் சிசிடிஎன்எஸ் என்ற இந்த வலைப்பின்னலை அவர்கள் மூலமாகத்தான் இது செயல்படுகிறது. எனவே இதில் எப்படி இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது என்பது குறித்து விளக்கம் கேட்பதற்காக மாநில குற்ற ஆவண காப்பகம் தேசிய தகவல் மையத்திற்கு கடிதம் எழுதியிருந்தது. அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தேசிய தகவல் மையம் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த பதில் கடிதத்துல இது போன்ற முக்கியமான வழக்குகளில் எல்லாம் போக்சோ அல்லது பெண்களுக்கு எதிரான குற்ற தொடர்புடைய இந்த வழக்குகளில் எல்லாமே அந்த சட்டப்பிரிவுகளுக்கு ஏற்ற வகையில தாமாகவே பிளாக் செய்யப்படும் என்றும், ஆனால் இந்த பிஎன்எஸ் சட்டம் ஐபிசி சட்டத்திலிருந்து பிஎன்எஸ் சட்டப்பிரிவுகளாக மாற்றப்பட்ட பிறகு அவை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இந்த முதல் தகவல் அறிக்கை பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வகையில் அந்த வலைப்பின்னலில் இருந்திருக்கிறது என்று பதில் அனுப்பி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பதில்தான் உயர்நீதிமன்றத்திலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை காவல் ஆணையர் அருண் செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் இந்த தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் என்பதை அவர் விளக்கமாக கூறியிருந்தார். இந்த நிலையில தேசிய தகவல் மையம் அளித்திருக்கக்கூடிய பதிலிலும் எழுத்துப்பூர்வமாக இவற்றை கொடுத்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப கோளாறு தான் இதற்கு காரணம் என்று அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த விவரங்கள் தற்பொழுது விசாரணையை தொடங்கி இருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுக்கும் இந்த கடிதம் உள்ளிட்ட விவரங்களும் சேகரித்து அவர்களும் விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். என்ற பொழுதும் இந்த முதல் தகவல் அறிக்கை இணையத்தில் பதிவேற்ற பிறகு அதற்கு பிறகு இதை யாரெல்லாம் பதிவிறக்கம் செய்தது என்ற விசாரணை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.